என்னோட லீடர் ஒரு பெண்ணோட வாழ்றாருன்னா அந்த பெண்ணை காப்பாத்துறாரான்னு நான் பார்ப்பேன். என் லீடர் வந்து என் பெண்ணை அவரோட மனைவியவே காப்பாத்தல அப்படின்ற பட்சத்துல எப்படி நீங்க எங்களை காப்பாத்துவீங்க? உன் கட்சி நிர்வாகி கார்ல வந்து விழுந்தாலே அவளை காப்பாத்துனீங்களா? விஷம் குடிச்சு கிடந்தாலே அவளை போய் பாத்தீங்களா? இல்ல இன்னைக்கு வரைக்கும் போய் பாத்தீங்களா? யாராவது தலைவர் போய் பார்க்க வேணாம், நிர்வாகி யாராவது போய் சந்திச்சிங்களா? ஒரு பெண்ணுக்கு நிர்வாகிக்கு ஒண்ணுனாலும் நீங்க கேட்க மாட்டீங்க, கட்டின மனைவிக்கு ஒண்ணுனாலும் கேட்க மாட்டீங்க. ஆனா அவங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே அப்படியே ஐயோ எது பண்ணாலும் நீங்க நியாயம், கை தட்டுற பெண்கள்லாம் ஆதரிக்கிறாங்க, அதனால வந்து இதை எல்லா பெண்களும் ஆதரிக்கிறாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. எந்த பெண்ணும் ஆதரிக்க மாட்டாங்க. கூட்டம் கூட்டா எல்லாரும் வருவாங்க. கூட்டம் வர்றதை பார்த்து வந்து நம்ம வந்து இது எல்லாம் ஆதரிக்கிற கூட்டம்னு நினைக்காதீங்க. அவங்கவுங்க வீட்டுல நடந்தா ஏத்துப்பாங்களான்னு கேளுங்க, ஏத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பா இது தவறான வழியில வழிவகுக்கும். இளைஞர்களை பொதுவா வந்து நாளைக்கு வந்து எல்லாரும் வாடா என் ஒய்ஃப் வந்து கோவத்துல இருக்கும்போது வந்து நம்ம லவர்ஸ் ட்வின்னிங் பண்ணி வெறுப்பேத்துவோம்னு சொல்லி வீடியோ போட ஆரம்பிப்பாங்க. விஜய் என்ன பண்ணாலும் ட்ரெண்டு. விஜய் த்ரிஷா போட்டு இந்த காஸ்டியூம் இன்னைக்கு ட்ரெண்டு, அவ்வளவு எக்ஸ்பென்சிவ். இன்னைக்கு வந்து அது ஒரு சேல்ல போய்கிட்டு இருக்கு, விஜய் த்ரிஷா ட்வின்னிங் காஸ்டியூம்னு. இதெல்லாம் தேவையா? இந்த கலாச்சார சீர்கேடு எங்க இருந்து வருது? இப்படி ஒரு தனி மனித ஒழுக்கம் வந்து ஒரு லீடருக்கு இருக்கல அப்படின்னு சொன்னா நாளைய சமுதாயத்துக்கு எப்படி இருக்கும்? நீ எல்லாம் ஏறி எங்க இருந்தோ ஏறி ஏறி குதிக்கிறீங்க. உங்களை அணில்ன்றாங்க, தற்குறின்றாங்க, இவ்வளவும் பேசுறாங்க. நீங்க அணில் எல்லாம் கிடையாது, நீங்க வந்து தற்குறி கிடையாது, ஆச்சரியக்குறி எல்லாம் சொன்னீங்க, எல்லாம் ஏத்துக்கிட்டோம். ஓகே, நீங்க என்ன சொன்னாலும் தலைவர் என்ன சொல்றாரு நாம கேட்போம். யாரும் மேல ஏறாதீங்கடா, நீங்க மேல ஏறலன்னா நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம் தலைவர். நீ இறங்கினாதான்டா முத்தம் கொடுப்பேன்றாரு. ஓகே, அதெல்லாம் அன்பா கூட எடுத்துக்கலாம். பட் எல்லாத்துலயுமே ஒரு வித்தியாசம் காட்டுறேன் அப்படின்றதுக்காக வித்தியாசம் தவறுதலா போகும்போது அதை ஏத்துக்கிற முடியாது. ஃபன்னா இருக்கும்போது ஏத்துக்கலாம், வித்தியாசமே தவறா தெரியும் போது அதை ஏத்துக்கிற மாதிரி மனப்பக்குவம் பெண்களுக்கு குறிப்பா இருக்காது. விஜய் தொடர்ந்து தொண்டர்கள் பக்கம் நிக்கிறத தவறி விட்டுட்டே வரான்னு நினைக்கிறீங்களா மேடம்? நிச்சயமா தொண்டர்களுக்காக அவர் நிக்கணும், கேடர்ஸ்க்காக நிக்கணும், அவர் எதுலயுமே தன்னோட குடும்பத்துக்காக நிக்கணும். தான் படம் ரிலீஸ் ஆகல அதுக்காகவாது நிக்கணும். அவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணி அவ்வளவு பணம் போட்டு படம் வெளியே வரல, அதுக்கு கூட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாரு. கொள்கை தலைவர் பின்பற்றாரா மேடம்? அவரு அவங்க வழியில பின்பற்றி நீங்க சொல்லுங்க, அவர் பின்பற்றாரா? நீங்க சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு இல்ல, அதனாலதான் நான் இந்த அறிக்கை கொடுத்திருக்கேன். இது தொடர்பா தொடர்பு கொள்ள முயற்சிங்களா? விஜய் சந்திக்க முயற்சிங்களா? இல்ல இப்ப இது தொடர்பா அவங்க மேல நடவடிக்கை எடுத்தா என்ன பண்றீங்க அடுத்த கட்டமா? எதுவா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி ஐ டோன்ட் கேர். அவரை சந்தித்து இதை உங்களுடைய கருத்தை அவர்கிட்ட சொல்ல முயற்சி. அவர் மனைவியே அவரை சந்திக்க முடியல, நான் எப்படிங்க சந்திக்க முடியும்? நீங்க எதுவும் முயற்சி பண்ணீங்க? நீங்க என்ன வேணாலும் தலைகீழ போய் கார்ல விழுந்தவளே பார்க்க முடியல. நான் கார்ல எல்லாம் விழுக தயாரா இல்ல. எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அதை காப்பாத்திக்கணும்ன்றனால நான் அதெல்லாம் ட்ரையே பண்ணல.